இதெல்லாம் இந்த மாருதி அவர்கள் ஓவியம், மணியம் செல்வன் ஓவியம், இதெல்லாம் அப்போ நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அம்மா மாருதி ஓவியம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மணியம் செல்வன் ஓவியம் வந்து ஒரு வேலைக்கு போகிற பொண்ணு ஒரு எலிகெண்ட்டாக எப்படி இருப்பாங்க அப்படி இருக்கும். அப்படி இப்படி என்ன வேணால் கேட்கலாம். ஓவியத்தை பற்றி மட்டுமல்ல. அப்படி ஒரு நாள் அவரிடம் கேட்டேன், அண்ணா கனவுகளை வரைய முடியுமா? ஏன்னா எனக்கு வர்ற கனவெல்லாம் அப்படி வரும். இன்னைக்கு போய் தூங்குனா இன்னைக்கு பேசாமல் விட்டதெல்லாம் கனவில் இப்போ வந்துடும். அப்புறம் வேறு யாராவது பேசுகிறத கேட்கலையானா அவங்க என்ன பேசியிருப்பாங்களோ அது வரும். அது மாதிரி சில கனவுகள் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். எனக்கு இது ஃப்ராய்டெல்லாம் நான் அதெல்லாம் ரொம்ப படிக்க மாட்டேன். எனக்கு அது மாதிரி ரொம்ப மனிதர்களை வந்து ரொம்ப எதிர்மறையாகவே பார்க்குறது எனக்கு உடன்பாடு கிடையாது. இப்படி சொன்னால் அப்படி எனக்கு வரலையே அப்படின்னா அப்போ நீ பொய் சொல்கிற, அது வந்து சரியில்லை, அப்படி வராதவங்களும் இருப்பாங்க என்பதாக. அப்படி எனக்கு வரக்கூடிய கனவுகள்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அதில் வரக்கூடிய சூழல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ எனக்கு தோணும், இதை வந்து எழுதி வச்சா என்ன, இதை வரைஞ்சி வச்சா என்ன அப்படின்னு. அப்போ கேட்டேன், கனவுகளை வரைய முடியுமா அப்படின்னு. வரைய முடியும் அப்படின்னு சொன்னார். நீ சொல்லுமா, நான் வரைஞ்சி தரேன் அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பும் நேரமும் அமையும் பொழுது அந்த கனவுகள் அவருடைய வண்ணத்தில் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இவ்வளவு பெரிய ஒரு போராட்ட வாழ்க்கையை கலையோடு நடத்துகிற அவருக்கும் அவருடைய இந்த வாழ்க்கையின் இயல்பு கொஞ்சம் கூட தடம் மாறாமல் செல்கிற அணையாக அவரை காத்து நிற்கிற அண்ணி அவர்களுக்கும், ஏன்னா இப்படி ஒரு வாழ்க்கை அமைப்பு, வாழ்க்கை இணையர் கிடைப்பது தான் வந்து ஒரு கலைஞருக்கு வேண்டிய மிக முதன்மையான தேவை. அத்தகைய தேவையை அவருக்கு எப்பொழுதும் ஒரு அன்பான தாய் போல இருந்து பார்த்து கொள்ளுகிற அண்ணி அவர்களுக்கும், இந்த விழாவை ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன்.